உலகம் முழுதும் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நள்ளிரவு முதல் சர்ச்சுகளில் சிறப்பு பிரார்த்தனை, திருப்பலி, ஆராதனை நடந்தது. திரளான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து பிறப்பை வரவேற்று கேக் வெட்டி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். சென்னை சாந்தோம் சர்ச்சில் இயேசு பிறப்பை மணல் மற்றும் பயோ பிளாஸ்டிக் மூலம் 17 அடி சிற்பமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் பங்குத்தந்தை ஸ்டார்வின் தலைமையில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் இயேசு கிறிஸ்து பிறந்ததை காட்சிப்படுத்தும் வகையில் சிறிய குடில்கள் அமைக்கப்பட்டு இயேசுவின் பிறப்பை உணர்த்தும் தத்ரூப காட்சிகள் இடம்பெற்றன. ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் தூய இதய அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் தினத்தையொட்டி திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று விடிய விடிய சிறப்பு கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். உலக நன்மை வேண்டியும், கொடுமையான நோய் உலகை விட்டு அகல வேண்டியும், சகோதரத்துவத்தை வலியுறுத்தியும் பிரார்த்தனை செய்தனர். போர்களினாலும் வெறுப்புணர்வினாலும் உலகம் அல்லூறும் இவ்வேளையில் இயேசு காட்டிய அன்பு வழி, அமைதி வழிதான் மிகவும் தேவையானது. அத்தகைய அன்பின் பாதையை நெறித்தவறாமல் பின்பற்றும் கிறிஸ்தவ பெருமக்கள் அனைவருக்கும் எனது உளங்கனிந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கப்ஸ் தேவாலயத்தில் பிரெஞ்சு, ஆங்கிலம், தமிழ் ஆகிய 3 மொழிகளில் சிறப்பு பிரார்த்தனை நடந்தது. குழந்தை இயேசுவின் சொரூபம் குடிலில் வைக்கப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை நடந்தது. இதில் வெளிநாடு மற்றும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் அனைவருக்கும் அமைதி மற்றும் செழிப்புக்கான பாதையை காட்டட்டும் என பிரதமர் மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். போர்களினாலும் வெறுப்புணர்வினாலும் உலகம் அல்லூறும் இவ்வேளையில் இயேசு காட்டிய அன்பு வழி, அமைதி வழிதான் மிகவும் தேவையானது. அத்தகைய அன்பின் பாதையை நெறித்தவறாமல் பின்பற்றும் கிறிஸ்தவ பெருமக்கள் அனைவருக்கும் எனது உளங்கனிந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி சென்னை பெசன்ட் மாதா கோயிலில் நடந்த சிறப்பு திருப்பலியில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை பங்கேற்று பிரார்த்தனை செய்தார். இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நன்னாளில் அனைவரது இல்லங்களிலும் அன்பு, கருணை, மகிழ்ச்சி, சமாதானம் நிலைத்து நீடித்திருக்கட்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு, துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர், பிரதமர் மோடி, லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். 2 நாட்களுக்கு முன் உருவாகி வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் எதிரொலியாக தமிழகத்தின் வட தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 16 துவங்கிய மண்டலகால சீசன் சபரிமலையில் நாளையுடன் நிறைவு பெறுகிறது. இந்த சூழலில் மண்டல பூஜையன்று காலை 7:30 முதல் 11 மணி வரை சூரிய கிரகணம் காரணமாக சபரிமலை நடை அடைக்கப்படும் என சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் பரவியது. இது சபரிமலை சீசனை சீர்குலைக்கும் முயற்சி. இது தொடர்பாக கேரள சைபர் கிரைம் போலீசில் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் புகார் செய்யப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் நவம்பர் 28ஆம் தேதி வரை நடந்தன. பட்டியலில் பெயர் நீக்க 2.69 லட்சம், பெயர் திருத்தம் மற்றும் முகவரி மாற்றத்துக்கு 1.60 லட்சம் விண்ணப்பங்கள் ஆன்லைனில் வந்துள்ளன. புதிதாக பெயர் சேர்க்க 9.22 லட்சம், பெயர் நீக்க 2.81 லட்சம் திருத்தம், முகவரி மாற்றம் செய்ய 5.66 லட்சம் விண்ணப்பங்கள் நேரடியாக பெறப்பட்டுள்ளன. ஒட்டுமொத்தமாக 23 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் ஆணவ படுகொலை அதிகரித்திருப்பதாக திமுக கூட்டணி கட்சி தலைவரே தெரிவித்திருப்பது வெட்கப்பட வேண்டியது என பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் ராமஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். திமுக 2026 சட்டசபை தேர்தலில் 20 தொகுதிகளை கூட தாண்டாது என கூறினார். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு கோவை மேட்டுப்பாளையம் உதகை இடையே விடுமுறை கால சிறப்பு ரயில் சேவை இன்று முதல் தொடங்கியது. மேட்டுப்பாளையத்திலிருந்து 25, 27, 29, 31 ஆகிய தேதிகளிலும், அதேபோல மறுமார்க்கமாக உதகையிலிருந்து 26, 28, 30 மற்றும் ஜனவரி 1 ஆகிய தேதிகளில் இயக்கப்படுகிறது. 150க்கும் மேற்பட்ட பயணிகள் மலை ரயிலில் ஆர்வத்துடன் பயணித்தனர். கொடைக்கானல் புல்வெளிகளில் நீர்ப்பனி மற்றும் உறைபனி படர துவங்கியுள்ளது. அதிகாலை நேரங்களில் புல்வெளிகளில் வெள்ளை போர்வை போர்த்தியது போல் உள்ள பனியை டூரிஸ்டுகள் நடுங்கியபடி புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். 10 டிகிரி செல்சியஸ் கீழ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. கேரளாவின் கண்ணூர் அருகே பன்னென்பாறை என்ற இடத்தில் ரயில் வேகமாக சென்று கொண்டிருக்க தண்டவாளத்தின் அடியில் ஒருவர் படுத்து இருப்பதும், ரயில் சென்ற பின் அவர் தள்ளாடியபடியே எழுந்து நடந்து செல்லும் காட்சி பார்ப்போரை திகிலடைய வைத்துள்ளது.
மொபைல் பார்த்தபடி தண்டவாளத்தில் நடந்து சென்ற பவித்ரன் என்பவர் திடீரென ரயில் தம்மை நெருங்கி வந்ததை பார்த்தார். ஓட முடியாததால் அப்படியே தண்டவாளத்தில் படுத்து உயிர் தப்பியிருக்கிறார். எம்ஜிஆரை புகழ்ந்து அண்ணாமலை வெளியிட்ட 3 பக்க அறிக்கை அதிமுக தொண்டர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. இதை தாங்க முடியாமல் தான் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அண்ணாமலையை காட்டமாக விமர்சித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் என அந்த வட்டாரங்கள் கூறின. பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் கவர்னர் ரவி நேரில் சந்தித்து பேசினார். வழக்கமான மரியாதை நிமித்தமான சந்திப்பு என கூறப்பட்டாலும் தமிழக நிலவரங்கள் குறித்து பிரதமரிடம் விரிவாக விளக்கியதாக கூறப்படுகிறது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அமைந்துள்ள உலக அதிசயமான ஈஃபில் டவரில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வைரலாகும் ஈஃபில் டவர் எரிவது போன்ற காட்சிகள் உண்மையில்லை. ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட படங்களை பயன்படுத்தி வெளியிடப்பட்ட டிக்டாக் வீடியோதான் அது. லிஃப்ட் அருகே சிறிய தீ விபத்து மட்டும் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது.